இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக் லிவர் ஸ்கில்லை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் கைடு பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக அன்லாக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் லிவர் அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டிப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10 புஷ்அப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10 புல்லப்பு போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலே போதும். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை மாதிரி பாரில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு இதை மாதிரி டக் பேக் லிவர் ஹோல்டு பண்ணணும். அதுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களால் பண்ண முடியலைன்னா இதை மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டக் ரைசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டக் பேக் லிவர் வந்து ஹோல்டு பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அட்வான்ஸ் டக் வந்து ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கை வந்து பின்னாடி நீட்டணும், ஒரு லெக்கை வந்து மடக்கி வைக்கணும். இப்போ பாருங்க, காட்டி தரேன். இதை மாதிரி ஒவ்வொரு லெக்காக விட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் பேக் லிவர் தான். உங்கள் காலை வந்து பின்னாடி விரிக்கணும். அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் பேக் லிவர் ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் அவ்வளோதான் ஆகும், ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த பேக் லிவர் அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தர போகிறேன். இப்படி டக்கில் ஹோல்டு பண்ணிவிட்டு இதை மாதிரி அட்வான்ஸ் டக்கு வந்து நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டரு, ட்ரைசப்ஸு, அதுக்கப்புறம் பேக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் தான். ஸ்ட்ராடல் வந்து உடனே நீங்கள் வந்து பேக்கில் நீக்க விடாது. மேலே வந்து போயிட்டு அப்படியே கீழே ஸ்லோவாக விடணும். வாங்க காட்டி தரேன் எப்படி பண்ணலாம். இதை மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் நடுவில் வந்து ஹோல்டு பண்ணி நிற்கணும். பேக் லிவரில் ஃப்ரண்டில் மேலே போயிட்டு கீழே ஸ்லோவாக வந்து அந்த நடுவில் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக பேக் லிவர் வந்து அன்லாக் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு காட்டி தரேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்கக்கூடாது, ஆடிட்டே இருக்கக்கூடாது, பொறுமையாக மேலே போகணும். இப்படி ட்ரை பண்ணிட்டே இருங்க. பேக் லிவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் லிவர் அன்லாக் பண்ணியாச்சு. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.